உலக என் தமிழ் சொந்தங்களே, உலக மக்கள் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இம்மற்றொருள் வரப்போகிறார், உலகத்தை ஆளப்போகிறார், முதலில் தமிழ்நாட்டுக்குத்தான் செய்வார் என்று பல யூடியூப் சேனல் தொடர்ந்து சொல்லி வந்தீர்கள். ஆனால் வரவில்லை என்றுன்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. ஆனால் அதுவும் தெரிஞ்சது. இப்போ நிறைய பேர் நான் தான் சொல்லி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி கவலை வேண்டாம், அதை நான் பற்றுக்கொள்ளுகிறேன். உங்கள் இம்மற்றொருள் நான் பேசுகிறேன். தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எடுத்து உலக மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த என்னுடைய செய்தியை தொடர்ந்து நீங்கள் பரப்புங்கள். அந்த மக்கள் மனதில் பேசுங்கள். இம்மற்றொருள் வந்து விட்டார், உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், கவலைப்படாதீர்கள். தேர்தல் காலத்தில் 2 மக்கள் பணியாற்றப் போகிறார். இறைவனுடைய சொல் பேச்சு கேட்டு அதை செய்ய போகிறார் என்று நீங்கள் தொடர்ந்து பரப்ப வேண்டும் என்று உங்களை தரம் சாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு நாள் செய்தது புரட்சி அல்ல, இப்போ செய்ய போகிறது தான் நீங்கள் மிகப்பெரிய புரட்சி. இம்மற்றொரு வந்து விட்டார்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை நீங்கள் கேட்கலாம். யூடியூப் சேனல் அனைவருக்கும் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த சந்தேகம்னாலும் கேட்கலாம். அதுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தைரியமாக சந்தேகம் இல்லாமல் கேளுங்கள். உதாரணத்துக்கு ஒரு 3 பேர் வந்திருக்கிறார்கள், தன்னை இம்மற்றொருள்னு சொல்லி. நிறைய பேர் வந்திருக்காங்க, போயிட்டாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் பேக் அடிச்சிட்டார். நான் இல்லை அப்படின்னு பேக் அடிச்சிட்டார். அவர் பேர் ஒருத்தர் கபிலன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் பெரியவர், அவர் இல்லை. இவர் நம்ம நாகராஜன் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இப்போ பேக் அடிச்சிட்டார். நாகராஜன் சொல்லிட்டாரு, நாகராஜன் சொல்ல நான் கிடையாது அப்படின்ட்டார். இப்போ திருநாகரசன் ஐயா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் அந்த நகுலன் கூட பேட்டி கொடுத்துருந்தாரு. நான் அதை பார்த்தேன். நான் தான் இம்மற்றொருள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அவர் இல்லை, அவருக்குள்ளே வேறு எதனா பேசுதா, இல்லை அவரே ஆள் வரல, இம்மற்றொருள் வரல, நம்ம சொல்லி பேசிக்கலான்னு பார்க்குறாங்க. எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி எதனா பேசுகிறாங்களும் சந்தேகமாக இருக்குது. தவறாக இருந்தால் மன்னிக்கணும். என்னுடைய சந்தேகத்தை நான் சொல்கிறேன். இது தொண்டு செய்கிற வேலை. இதில் நீங்கள் எந்த குழப்பமும் பண்ணாதீங்க. நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஐயா சொல்லின்னு இருக்கிறாரு, இம்மற்றொருள் எங்களுக்கு கடவுள் சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்கள் அதுக்குண்டான வேலை சந்தேகத்தெல்லாம் கேட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு தகவல் வரல. அதுக்குள்ளே இடையில நிறையா சில தடைகள் ஏற்பட்டது. அதனால் நாங்கள் தாமதித்து நின்றுட்டோம். இம்மற்றொருளராக நான் வந்திருக்கிறேன். நான் இந்த மக்களுக்கு தொண்டாட்ட போகிறேன். இந்த மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க போகிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த எதிரியும் அழிக்க வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. அது இறைவனுடைய வேலை, அவர் பார்த்துக்கிடுவார். நம்ம எழும்பும்போது எல்லாமே தானாக சரியாகிடும். எதையுமே யாரும் செய்ய முடியாத வேலையை செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஐயா தேவராஜ் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிங்க. உங்களுக்குள்ளே இருந்து வேறு யாருனா பேசுகிறாங்களா, இல்லை நீங்களே பேசுகிறீங்களான்னு பாருங்கள். இம்மற்றொருளுக்கு சில அங்க அடையாளங்கள், சில குறிப்புகள் இருக்குது. உதாரணமாக முக்கடல் சங்கமரிடம் ஒரு நதிக்கரை ஓரத்திலே பிறந்திருப்பார். அவருக்கு 55 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கருநிறமாக இருப்பார், பரந்த முகம் கொண்டு இருக்கும். சில அங்க அடையாளங்கள் அவருக்கு இருக்குது. அந்த அங்க அடையாளங்கள் இருக்குது. அதை தாண்டி இறைவன் பேசியிருக்கிறார். இங்கே திட்டங்கள் இருக்குது, செயல்படுத்த சில வழிமுறைகள் இருக்குது. பிரச்சனைகள் தீர்க்க போகிறோம். அத்தனை பிரச்சனைக்கும் வழிமுறை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். எதிரிகள் மிக பூதகரமாக இருக்கிறார்கள். நீங்கள் தவறாக எண்ணி எதையும் பேசிவிடாதீர்கள், சிக்கலாகிவிடும். நீங்கள் கொஞ்சம் உங்களை சுய பரிசோதனை பண்ணி நீங்கள் பேச வேண்டும். உங்களுக்கு எதனையும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரடியாக என்னுடைய தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள ஆசைப்பட்டுக்கிட்டால் என் தொலைபேசி எண்ணை தாருகிறேன். நீங்கள் அதில் நேரடியாக விவாதம் பண்ணி நீங்கள் சரியாக இருக்கிறாண்டு என்னை பரிசோதித்து கொள்ளலாம். நானே இம்மற்றொருளர் என்று நான் ஏறக்குறைய எனக்கு 11 வருஷமாக இம்மற்றொருளராக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமாக இறைவனை கேட்டு காலம் கணியட்டும், இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று நான் புரிந்து கொண்டு இறைவனை கேட்டிருக்கிறேன். ஆமாம் என்று சொன்னார். இந்த மக்களை நம்ப வைக்கிற வேலையிலே இப்போ நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதற்குண்டான வேலை செய்கிறோம். நீங்கள் எங்களுடன் உறுதுணையாக செயல்படுத்த வேண்டும். நான் ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை இல்லை. 234 தொகுதிக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். அதில் ஒரு நபராக நீங்கள் இருந்து என்ன
சந்தோஷம். இமாற்றூரில் நீங்கள் நிறையா பேசியிருக்கிறீர்கள். இந்த யூடியூப் சேனல் யாராரும் நிற்க விரும்புகிறீர்களோ வாங்க நில்லுங்கள். ஆனால் இங்கே எந்த தவறுக்கும் இடம் கிடையாது. நீங்கள் எந்த காசு பணத்தையும் பெருசாக செலவு பண்ண ஒரு தொகுதிக்கு தேவை கிடையாது. நான் டிக்ளேர் செய்யும்போது இந்த நாடு பெரிய பதட்டத்தில் நிற்கும். எந்த காசு பணம் தேவை மக்கள் தானாக முன்வந்து உங்களுக்கு ஓட்டு போட முன் வருவார்கள். அதற்காக நீங்கள் கோடிகளை கொட்டி செலவு செய்ய வேண்டிய அவசியமே தேவையே இருக்காது என்பதை நான் ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுகிறேன். இந்த யூடியூப் சேனல் நண்பர் அனைவரும் என்னுடைய பேச்சை இந்த மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இது இறைவனுடைய உத்தரவு, இது என்னுடைய உத்தரவு அல்ல. நீங்கள் எவ்வளோ தூரம் செய்கிறீர்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் இறைவனுடைய பற்றாளராக இறைவன் உங்களை நேசிப்பார். உங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். இந்த நாடும் என் மொழியும் என் மக்களும் நலமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் தலைத்து இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆன்மீக வழிபாட்டில் இருக்க வேண்டும். இந்த நாடு குற்றங்களிலிருந்து குற்றமற்ற நாடாக மாற வேண்டும் என்றால் இங்கே ஆன்மீக ஆட்சி வர வேண்டும். இறைவனுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். அதற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நான் இறைமகன் அல்ல, இறைவனுடைய தொண்டன். இறைவன் செய்ய சொன்ன வேலையை நான் செய்ய காத்திருக்கிறேன். அதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தயவு கூர்ந்து இந்த பிரச்சனையை, இந்த விஷயத்தை எடுத்து மக்களிடம் சொல்லுங்கள். இந்த இமாற்றல் என்று சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒரே கோர்ட்டுக்குள் வாங்கள், விவாதத்தை வச்சு கொள்ளலாம். அதற்கு நீங்கள் கேட்கும் கேள்விக்கு அனைத்தும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். இல்லை என்றால் நான் கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எல்லாரும் இமாற்றலூர் என்றால் மக்கள் குழம்பி விடுவார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைங்க சொன்று வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் என் முதற்கும் நன்றி. மீண்டும் தரம் தாழ்த்தி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.